பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் 4வது நாளாக ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. ஈரோடு, சேலம், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் இந்த ஆலோசனையில் பங்கேற்றுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை பனையூர் அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் பாமக தலைவர் அன்புமணி 4வது நாளாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், 4வது நாளாக அன்புமணி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். எந்தெந்த மாவட்ட நிர்வாகிகள் கலந்திருக்காங்க? விவரங்கள் என்ன? வணக்கம் பிரபாவதி. பாமகவை பொறுத்தவரைக்கும் பொதுக்குழு கூட்டத்தில் இளைஞரணி தலைவராக முகுந்தன் நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சென்னை பனையூரில் தனக்கான அலுவலகம் இருப்பதாகவும் அங்கு நிர்வாகிகளை சந்திக்குமாறு தெரிவித்துவிட்டு அன்புமணி சென்றிருந்த நிலையில் 4வது நாளாக பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் அன்புமணியை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைய பொறுத்தவரைக்கும் தர்மபுரி, சேலம், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 2026 தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக நிர்வாகிகள் கூறியிருந்தாலும் ராமதாஸ் அவர்களுடைய நடவடிக்கை என்பது ஏற்புடையதாக இல்லை என்று அதன் தொடர்பாகத்தான் பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில்தான் இந்த 2026 தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாக பாமகவை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதில் அன்புமணி ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாயிருக்கிறது. பிரபாவதி, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் 4வது நாளாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.